எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகில் கோடுமனை என்ற ஊரில் 2 மாணவர்கள் காணாமல் தொலைந்தார்கள். அவர்கள் இன்னும் தொலைந்தார்கள். இன்னும் அவர்கள் கிடைக்கவில்லை. அதற்கான முஸ்திப்புகள் எல்லாம் அந்த நேரம் காவல்துறைகள் எடுத்திருக்கும். ஆனால் இன்று வரைக்கும் ஒரு விளக்கம் இல்லை. அதை பற்றி ஒரு பதிவை நாம் இடுவோம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவுக்காக காத்திருக்கிறோம். உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா. அந்த மாணவர்கள் எப்படி தொலைந்தார்கள்? சிசிடிவி கேமராவில் பார்த்தபோது டீச்சர் வேலைக்கு போன அம்மாவை பஸ் ஏற்றி விடுவதற்காக சென்ற 2 மாணவர்கள் அம்மா பஸ்ஸில் ஏறி போனார்கள். 2 மகன்கள் அந்த பஸ் கிராஸாகி போனது. அடுத்த கட்டம் 2 மாணவர்களை காணவில்லை. இப்படித்தான் 2 மாணவர்களும் தொலைந்தார்கள். எப்படி தொலைந்தார்கள், எப்படி கடத்தினார்கள், எப்படி மறைமுகமாக சென்றார்கள் என்பது இதுவரைக்கும் விளக்கம் இல்லை. கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படி என்று நாம் சிந்திச்சு பார்ப்போம். மறுமுனையில் வீட்டுக்கு வந்த அம்மா 2 பிள்ளைகளை தேடினார்கள். பிள்ளைகளை காணவில்லை, வரவில்லை. காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணார்கள். அப்போது தேட ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழிந்துவிட்டன. அப்போது இப்படி இவர்கள் தொலைந்த வண்ணம் இருந்தாலும் சமீபத்தில் நிறைய வீடியோக்களை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளை, இது மாணவர்களை கடத்தி செல்கிறார்கள். அவர்களை அறுக்கப்படுகிறார்கள். உள்ளிருக்கும் உறுப்புகளை எடுக்கப்படுகிறார்கள். இப்படி பல வீடியோக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது நமக்கு மனசு கலங்கும். இந்த வீடியோ எதுக்கு பதிவாக இடுகிறேன் என்றால், அந்த மாணவர்கள் தொலைந்த பதிவு ஒரு பக்கம் இருந்தாலும் நம் பெற்றவர்களும் நம் உடன் பிறந்தவர்களும் மக்களை இன்னும் நம் மக்களை தொலைக்காத வண்ணம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதற்காக விளக்கம்தான் இந்த வீடியோ. சற்று கவனமாக இருங்கள். இல்லை என்றால் இப்படி எத்தனை சிறுவர்கள், எத்தனை சிறுமிகளை நாம் தொலைப்போம் என்பது தெரியாமலே போய்விடும். சற்று குழந்தைகளை தொலைத்தவர்கள் கண்ணீருடன் இருப்பார்கள். அவர்கள் கண்ணீர் துடைப்பதற்காக இன்னொரு காலம் பிறக்க போவதில்லை. ஆனால் நாம் தொலைத்ததாக இருக்கிறது. அது கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் எழுகிறது. காவல்துறைகள் அதற்கான முஸ்திப்புகள், அதற்கான கட்டாய விதிமுறைகளை எடுத்துக்கொண்டு பயன்படுகிறார்களா இல்லது அந்த கேஸை மூடிவிட்டார்களா என்பது கூட நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியாமல் புரியாமல் இருக்கிறது. கேஸை நடத்து கொண்டு இருப்பவர்கள் தான் அதனுடைய விளக்கங்கள் தெரியும். இருந்தாலும் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தேற இருக்கிறது. இதை மீண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கவனமாக இருங்கள். பிள்ளைகளை வெளியில் விடவோ, ரோட்டு பக்கம் விளையாட விடவோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் என்பதற்கு தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் அவர்கள் எப்போது கடத்துகிறார், எப்போது எதை செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய ஒவ்வொரு அலாட்டுகளும் அவர்களை பிடிப்பதற்காக உதவும். நம் அலாட்டை தவறிவிட்டால் நம் குழந்தைகளை பறிகொடுத்து விடுவோம் என்ற ஆதங்கத்தில் தான் இந்த விஷயம், இந்த சம்பவத்தை பதிவிடுகிறேன். பிள்ளைகளை தற்காத்துக் கொள்ளவும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் தவறினால் இப்படித்தான் விளைவுகள் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நாம் கவனமாக பார்த்து கொள்வோம். பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், எங்கே போகிறார்கள், மற்ற இளைஞர்கள் வழியாக இந்த பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்களா, இந்த பிள்ளைகள் எங்கே செல்கிறது, எப்படி இவர்களை கடத்துகிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியாமலே போகிறது. இதற்கான தக்க நடவடிக்கை காவல்துறையை எடுக்கிறதா என்பதும் கூட நமக்கு தெரியாமல் போகிறது. பிள்ளைகளை தேடி நமக்கு செல்லும் போது அவர்கள் கொடுக்கும் விளக்கத்தை தான் நம் காதால் கேட்க முடியும். ஆனால்
பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், அதை எப்படி இவர்கள் காப்பாற்றி தருவார்கள் என்ற விளக்கம் இன்று வரைக்கும் நமக்கு கிடைக்காத போது என்ன செய்ய முடியும்? அதனால் இருக்கிற வரைக்கும் நாம் தற்காத்து கொள்வோம். நாட்டில் நடக்கும் பல இதுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை கடத்தி செல்கிறார்கள், உடல்களை அறுக்கிறார்கள், கீறுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள், உள் உறுப்புகளை எடுக்கிறார்கள். அது பல கோடி கணக்கில் விற்கப்படுகிறது என்பது ஒரு பொருளாதார நெட்வொர்க் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 400-500 பேர்கள் இதற்காகவே இறங்கி வந்து நாடகம் ஆடுகிறார்கள் என்ற விளக்கம் கூட சில வீடியோக்களில் பதிவிடுகிறார்கள். ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிற பாதி வழியில் ஊர்காரங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனை அடின்னு அடித்து சேலத்தில் நேற்று நடந்தது. கல்லாங்குத்து இதுன்னு ஒரு ஏரியாவில் நடந்தது. அது அந்த அவனை பிடிச்சி அடித்து கேட்டதுக்கு அவன் தைரியமாக தில்லாக சொல்லிக்கிறான் பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட, நாங்கள் 400 பேர் இறங்கியிருக்கிறோம்டா, என்ன நீங்கள் ஒருத்தனை வேணால் நீங்கள் பிடிச்சிடலாம், ஆனால் 399 பேர்த்த நீங்கள் உங்களால் பிடிக்கவே முடியாது, எல்லா இடத்துலையும் தூக்குவோம்டா, உங்களால் முடிஞ்சால் பிடிச்சிங்கடான்னு அப்படின்னு போலீஸ்கார்ட்டே பத்திரிக்கையார்ட்டே தில்லா சொல்லி. இத்தனை நினைக்கும் போது ஆதங்கம் வெப்ராளம் தான் நமக்கு வருகிறது. அதற்காக நாம் வெப்ராளப்படுவதற்காக எந்த பிரயோஜனம் இல்லாத போது நம் பிள்ளைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது நோக்கம்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். அன்பான பெற்றவர்கள், தாய்மார்கள், கவனமாக இருங்கள். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். போனால் திரும்ப கிடைக்காது என்ற நோக்கத்தில் நாம் பயணித்துக் கொள்வோம். நாட்டில் நடக்கும் அநியாயம், ஆக்கிரமம், அந்த 2 மாணவர்களை பற்றி எந்தவித தகவலும் இல்லை. அவர்களை பற்றி இந்த வீடியோவில் நான் அவர்களின் போட்டோவை தேடிக்கொண்டிருக்கிறேன். கிடைத்தால் அந்த போட்டோவை இதில் பதிவிடுவேன். அவர்களை எங்கு அறிந்தீர்களோ, எங்கு கண்டீர்களோ, எங்கு தெரிந்தாலும் நம் வீடியோவை பதிவிடுங்கள். அதற்கான விளக்கத்தை நம் பின்னால் தேடிக்கொள்ளலாம். அவர்கள் கிடைத்தால் அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலும் சந்தோஷமும், பெற்ற மனம் கல்லாக இருக்காது, வித்தாக இருக்கும் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி நாம் ஏற்படுத்துவோம் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோவை உங்கள் முன் பதிவிடுகிறேன். அன்பு நண்பர்களே, அந்த பிள்ளைகள் கிடைத்தால் இந்த வீடியோவில் நீங்கள் பதிவிடுங்கள். இல்லை என்றால் காவல்துறைக்கு அறிக்கையிடுங்கள் என்பதற்கான நோக்கத்தை நான் சொல்கிறேன். அந்த பிள்ளைகள் கிடைக்க வேண்டும். மாணவர்கள் தகர்த்தக்கூடாது, மாணவிகளை தகர்த்தெறியக்கூடாது, மாணவர்களை கடத்தக்கூடாது. எளிமையான நம் வாழ்வில் வலிமையான போராட்டங்களை சந்திக்கிறோம். வலிமையான இந்த உலகில் எளிமையாக இருப்பதற்காக நம்ம விரும்பினால் நம்மை வலிமைப்படுத்துகிறது நம் சமூகம். நம் சமூகத்தில் அநீதி, அக்கிரம், ஊழல்கள், லஞ்சம் ஒழிப்பதற்காக பல மேடைகள் இருக்கிறது, பல சாடைகள் இருக்கிறது, பல நெட்வொர்க்குகள் இங்கே மேய்ந்து கொண்டு ஆடு போல் அலைந்து கொண்டிருக்கிறது. மீசை முறுக்கி கொண்டிருந்த காவல்துறை கூட இன்று மீசையை முறுக்காமல் அடங்கி வாழ்கிறது என்றால் அவர்களுக்கும் இன்றைக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அர்த்தத்தோடு தான் விளங்குகிறது இந்த உலகம். சமூகத்தை பாதுகாக்க அவர்களால் மட்டுமல்ல, நம் சமூகத்தை பாதுகாக்க நம் எல்லோரால் மட்டும்தான் முடியும். நம்ம குடும்பத்தை பாதுகாக்க நம்மளால் மட்டும்தான் முடியும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பதிவிடுகிறேன். நம் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நாம் தான் அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் அலாட்டாக இருங்கள். எதிலும் கவனமாக இருங்கள். பிள்ளைகளை பாதுகாங்கள். நன்கு உணருங்கள். நன்றி, வணக்கம். உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா